தாராள பாபு இஸ் லைக் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் மூவிஸ். உங்களுடைய ஒரு ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம். பட் ஒரு கமீடியனா ஐ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் விவேக் சார். இப்போ அவர் நம்ம கூட இல்லை, பட் அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹவு வாஸ் ஹி as a person, how was he as a co-actor, what was your experience? 100 மாடுலேஷன் ஒரே வார்த்தை கொடுப்பாரு அவரு. டேய் பிரபு 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 அப்படின்னாரு. டேய் பிரபு, அவ்வளோதான். அது எழுதியிருக்கிறது ஸ்கிரிப்டில் அவ்வளோதான் இருக்கும். டேய் பிரபு எனக்காக இந்த உதவியை இவ்வளோதான் இருக்கும். டேய் பிரபு 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 என்னை பார்வா அப்படின்னாரு. நம்ம நடிக்கிறதா இல்லை இதுக்கு ரியாக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ இஸ் லெஜெண்டரி ஆக்டர். அண்டு இந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம எல்லாருமே அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா காமெடி பண்ணுறது வேறு, ஆனால் காமெடியில் ஒரு கருத்தை வச்சு ஆடியன்ஸ் கிட்ட நல்ல விஷயங்களை கொண்டு போகிறதுன்றது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கேம் ஆல் டுகெதர். படத்தில் வந்து சார் வந்து ஒரு கண்ணதாசன் சாரோடைய ஃபேன், நம்ம கவிப்பேரசு கண்ணதாசன் சாரோடைய ஃபேன். இது வந்து அவர் தான் டிசைன் பண்ணார், எனக்கு வேணும். அப்புறம் அவர் அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட இன்ட்ரோலாம் காமிக்கும் போது கண்ணதாசன் சாரோடைய சாங்ஸ் ஓடிட்டுருக்கோம். அவரோட பேரே டாக்டர் கண்ணதாசன் படத்தில். ஸோ ரைட் ஃப்ரம் ஹிஸ் நேம், ஹிஸ் கேரக்டரைசேஷன், மேனரிசம்ஸ், அவர் அதுக்கு ஒரு நம்ம 100 அப்படின்னா அவர் 200 கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டராக, ஒரு பெர்ஃபார்மராக, ஒரு ஆர்டிஸ்டாக கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்தது. ஸோ அந்த மாதிரி விவேக் சார் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம்.